இந்தியாவின் நம்பர் 1 refurbished gold company Rate for Gold வெறும் 2% வேஸ்டேஜில் தங்கம் வாங்க Rate for Goldக்கு கால் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 7390039003 நம்பருக்கு கால் பண்ணுங்க. தமிழர் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்கிடும் மகிழ்ச்சி பொங்கல் திராவிட மாடல் 2.0 பன்மடங்காகும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து கூறியுள்ளார். புதுப்பானையில் புத்தரிசி பொங்கல் என பொங்கிட செங்கதிரோனை போற்றிடும் தமிழர் திருநாளில் தமிழர் வாழ்வு செழித்திட வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். இல்லங்களிலும் பொங்கிடும் மகிழ்ச்சி பொங்கல் திராவிட மாடல் 2.0 பன்மடங்காகும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து கூறியுள்ளார். புதுப்பானையில் புத்தரிசி பொங்கல் என பொங்கிட செங்கதிரோனை போற்றிடும் தமிழர் திருநாளில் தமிழர் வாழ்வு செழித்திட வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். எம்ஜிஆரின் அச்சம் என்பது மடமையடா பாடலை தான் மிகவும் விரும்பி கேட்கும் பாடல் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வைப் வித் MKS நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக முதல்வர் ஸ்டாலின் இசை கலைஞர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். அப்போது அவர் தற்போதைய பாடல்களில் இசை அதிகமாகி வரிகளை கேட்க முடிவதில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் இசை கலைஞர்களுடன் சேர்ந்து பாடல் ஒன்றையும் பாடினார். உலகத்திலே நிம்மதியில்லை, நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. காயும் நிலா வானில் வந்தான், கண்ணுறங்கவில்லை. உன்னை கண்டு கொண்ட நாள் முதலான் பெண்ணுறங்கவில்லை, பெண்ணுறங்கவில்லை. திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் அது வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிறைவேறும் எனவும் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும், இதனை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என சூளுரைத்தார். நகரப்புற மக்களாக இருந்தாலும் சரி, கிராமப்புற மக்களாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியோடு வாழ்ந்த காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சில கட்சிகள் இன்னும் சேர இருக்கின்றன. நம்முடைய கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி, வெற்றி கூட்டணி. நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் அதிக இடங்களிலே வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா என்பதே சந்தேகம்தான் என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் பராசக்தி படம் குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த எடப்பாடி கே பழனிசாமி, மொழிப்போர் போராட்டத்தின் போது திமுகவும் அதிமுகவும் ஒரே கட்சியாகத்தான் இருந்தது. அந்த காலகட்டம் வேறு, அதனால் கருத்து தெரிவிக்க இயலாது என்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருக்குமா இருக்காதா என்பது சந்தேக நிலைக்கு வந்துட்டு. திரைப்பட காட்சி, திரைப்படத்தில் பொழுதுபோக்குவதற்காக அமைச்சப்பட்ட காட்சி, புரியுதா? அப்பொழுது அதிமுகவும் பிரியல. அதிமுக திமுக என்று தனித்தனி கட்சியில் ஒரே கட்சியாக தான் இருந்தது, புரியுதா? மொழிப்போர் தியாகிகளுக்கு நாங்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் 25ஆம் தேதி வருகின்ற 25ஆம் தேதி நாங்கள் வந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் கூட்டமே நடத்தணும். ஆகவே அந்த காலகட்டம் வேற. இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு படமா எடுத்திருக்கிறாங்க. ஆக அதை வைத்து நாங்கள் வந்து எதுவுமே கருத்து சொல்ல இயலாது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர்.
முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், விவசாயிகள் உட்பட அனைவரின் வாழ்வில் ஏற்றங்கள் உருவாகும் வண்ணம் மாற்றங்கள் ஏற்படவும், இல்லங்களில் பொங்கல் பொங்கவும், உள்ளங்களில் மகிழ்ச்சி தங்கவும் இறைவனை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். மதிமுக பொதுச் செயலர் வைகோ தனது வாழ்த்துச் செய்தியில், ஈழத் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க ஐநாவின் மனித உரிமை மன்றம் சுதந்திர தமிழ் ஈழத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சாதி மதம் கடந்து, ஊர் நாடு எல்லை கடந்து உலகத் தமிழர்கள் ஓரணியில் திரண்டு உற்சாகமாய் கொண்டாடும் பொங்கல் திருநாளில் அன்பும் ஆனந்தமும் பெருகட்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வாழ்த்தியிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், உழவு தொழிலை மையமாக கொண்ட தமிழரின் வாழ்வியலோடு இணைந்த பண்பாட்டு கொண்டாட்டமான பொங்கல் திருநாளில் உலக தமிழர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தனது வாழ்த்துச் செய்தியில், உழைப்பை போற்றும் உன்னத திருவிழாவான இந்த நன்னாளில் இல்லந்தோறும் மகிழ்ச்சி பொங்கி நம் அனைவரின் உள்ளத்திலும் ஊக்கமும் உத்வேகமும் சிறந்து விளங்கட்டும் என்று தெரிவித்திருக்கிறார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பொங்கல் திருநாளில் இருந்தாவது எதிர்வரும் காலங்களில் தமிழக மக்கள் தங்களின் கஷ்டங்கள் நீங்கி நிம்மதியும் வளமையும் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிரான நெருப்பறிந்து தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பொங்கட்டும் புரட்சி பொங்கல் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். பொங்கல் திருநாளில் அனைத்து மக்களின் வாழ்வின் நலம், வளம், அமைதி, முன்னேற்றம் பொங்கி பெருக வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து கூறியுள்ளார். இன்றுதான் தை பிறந்திருக்கிறது, இன்னும் 30 நாட்கள் இருப்பதால் ஏதாவது ஒரு நாளில் நல்ல முடிவை அறிவிப்பேன் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பென்னி குயிக் 185வது பிறந்தநாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் அவரது நினைவு மண்டபத்தில் மரியாதை செலுத்திய ஓ பன்னீர்செல்வம் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பேன் என்றார். நல்ல வழி பிறக்கிறது தெரிவித்துள்ளது. இந்த தை மாசம் 30 நாளும் இருக்கிறது. ஏதாவது ஒரு நாள் ஐயா, இந்த தேனி மாவட்டத்தில் மண்ணின் மைந்தரா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் போடி தொகுதியில் போட்டிடுறீங்களா ஐயா? மக்கள் முடிவு செய்வார்கள். எம் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிரான நெருப்பெறிந்து புரட்சி பொங்கல் பொங்கட்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அவர் பதிவிட்டுள்ள பொங்கல் வாழ்த்தில் தமிழ் மொழி மீட்க, தமிழர் நலன் காக்க, தைமகளே வருக என சீமான் வரவேற்றுள்ளார். உலகெங்கும் பரவி வாழும் என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துகள் எனவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் வாழ்த்துடன் தவிக தலைவர் விஜய் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகளையும் கூறியிருப்பது பேசும் பொருளாகியுள்ளது. அனைவருக்கும் வெற்றி பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு வாழ்வில் அன்பும் அமைதியும் நிறைந்து நலமும் வளமும் பெருகட்டும் என்று அவர் வாழ்த்தியிருக்கிறார். தமிழ்நாட்டின் ஒரு தரப்பினர் சித்திரை மாதத்தில் தமிழ் புத்தாண்டை கொண்டாடி வரும் வேளையில் கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என அறிவித்தார். பின்னர் 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அந்த அறிவிப்பை ரத்து செய்து சித்திரை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என அறிவித்தார். இதையடுத்து ஒரு தரப்பினர் தை முதல் நாளிலும் மற்றொரு தரப்பினர் சித்திரை முதல் நாளிலும் தமிழ் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தை முதல் நாளில் பொங்கல் வாழ்த்துகளை மட்டுமே கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தவிக தலைவர் விஜய் பொங்கல் வாழ்த்துடன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்தையும் கூறியிருப்பது மீண்டும் தமிழ் புத்தாண்டு குறித்த விவாதத்திற்கு வித்திட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து கூறியுள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் தனது இல்லத்திற்கு முன்பாக குவிந்திருந்த ரசிகர்களை கண்டு நடிகர் ரஜினிகாந்த் கையசைத்து அவர்களது அன்பை ஏற்றுக்கொண்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கூறி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும். முக்கியமா விவசாயிங்க இந்த நாட்டோட முதுகெலும்பு.
அவங்க சந்தோஷமா ஹாப்பியா இருந்தாதான் எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. நன்றி, வணக்கம். ஏப்ரல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஷூட்டிங். கமர்ஷியல் என்டர்டெய்னிங் பிக்சர். தமிழ் சொந்தங்களுக்கு தைப்பொங்கல் நல்வாழ்த்துகள் என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தமிழர் பண்பாட்டின் சிகரம் என கொண்டாடப்படும் திருநாள் பொங்கல் என்றும், இயற்கைக்கும் உழவுக்கும் நன்றி பாராட்டும் இந்நன்னாளில் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கட்டும் எனவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இதயங்கள் இனிமையால் நிறையட்டும், தமிழ் மண்ணின் செழுமையும் தமிழரின் பெருமையும் உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கட்டும் என கமல்ஹாசன் தமது வாழ்த்துப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சங்கராந்தி பண்டிகை பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. மக்கள் வீட்டின் முன் வண்ண வண்ண கோலங்களை வரைந்து அலங்கரித்தனர். கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தமிழ்நாட்டைப் போலவே போகி பண்டிகையுடன் 3 நாள் கொண்டாட்டங்கள் தொடங்கின. இன்று சூரிய வழிபாடு நடைபெற்ற நிலையில் நாளை கால்நடைகளை வழிபடும் கணுமா விழா நடைபெறுகிறது. பட்டம் விடுதல், காணை விடுதல் போன்றவற்றையும் நடைபெற இருக்கின்றன. கர்நாடகாவிலும் மகர சங்கராந்தி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கோயில்களில் அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் கூட்டம் எள் மற்றும் வெல்லத்தால் செய்யப்பட்ட இனிப்பை மக்கள் தங்களுக்குள் பரிமாறி மகிழ்ந்தனர். பாரம்பரிய விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவையும் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றன. விவசாயிகள் குடும்பங்களில் அறுவடை திருவிழாவாக இவ்விழாவை கொண்டாடப்பட்டது. சந்தைகளில் மலர்கள், கரும்புகள் விற்பனை களை கட்டியது. நாளை கால்நடைகள் வழிபாடும் நடைபெற இருக்கிறது. மகர சங்கராந்தியை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தின் கங்கை மற்றும் சங்கம் பகுதியில் 36 லட்சத்திற்கும் அதிகமானோர் புனித நீராடினர். இதுகுறித்து பேசிய மாக் மேலா நிர்வாக அதிகாரி ஒருவர், கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் நள்ளிரவு முதல் காலை வரை 36 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடியதாக குறிப்பிட்டார். நாள் முழுவதும் பக்தர்கள் நீராடி வரும் நிலையில் மகர சங்கராந்தியை முன்னிட்டு மட்டும் 1 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாக் மேலா எனப்படும் கங்கையில் புனித நீராடும் நிகழ்வு கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி வரை நாடு முழுவதும் உள்ள மக்கள் கங்கையில் புனித நீராட உள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் மகர சங்கராந்தி பண்டிகையை மக்கள் கொண்டாடினர். ஆறுகள், குளங்களில் புனித நீராடிய மக்கள் கோயில்களில் வழிபட்டனர். பட்டமிடும் நிகழ்வும் பல இடங்களில் நடைபெற்றது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பட்டமிடும் நிகழ்வில் முதல்வர் பஜன்லால் சர்மா, துணை முதல்வர் தியாகுமாரி ஆகியோர் பங்கேற்றனர். மகர சங்கராந்தியை ஒட்டி ராஜஸ்தானில் உள்ள அரண்மனைகள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டையில் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் விழா வெளிநாட்டு பயணிகளின் பங்கேற்புடன் உற்சாகமாக நடைபெற்றது. வீட்டு வாசலில் மாக்கோளமிட்டு மண்ணெடுப்பில் பொங்கலிட்டு கிராம மக்கள் சூரிய பகவானை வழிபட்டனர். இந்த விழாவில் அமெரிக்கா மற்றும் ஸ்வீடன் நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு கிராம மக்களுடன் இணைந்து பொங்கல் வைத்தனர். மேலும் கரகாட்டம், கோலாட்டம் மற்றும் கும்மியாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் வெளிநாட்டினர் ஆர்வத்துடன் பங்கேற்று ஆடியது அனைவரையும் கவர்ந்தது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குளிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவிகளில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தைப்பொங்கலை முன்னிட்டு திருச்செந்தூரில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்ட நிலையில் கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக கடலில் தீர்த்தவாரி நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ததோடு கோயில் யானை தெய்வானையிடம் ஆசை பெற்றனர்.
பொங்கல் திருநாளை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். பொது தரிசன முறையில் 4 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்தனர். மேலும் ரோப்கார் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக குடமுழுக்கு நினைவரங்கம், யானை பாதை வழியாக பக்தர்கள் மலையேறவும், படிப்பாதை வழியாக கீழிறங்கவும் அனுமதிக்கப்பட்டனர். ஸ்பெயின் நாட்டிற்கு 150 ஆண்டுகளுக்கு பின் பெண் ஒருவர் ஆட்சியாளராக இருக்கப் போகிறார். தற்போதைய அரசர் 6ஆம் பிலிப்பின் வாரிசாக இளவரசி லியோனர் அறிவிக்கப்பட்டுள்ளார். அரசர் பிலிப்பின் காலத்திற்கு பின் லியோனர் அரசியாவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் 1868ஆம் ஆண்டில் 2ஆம் இசபெல்லா ஆட்சியாளராக இருந்த நிலையில் அவருக்கு பிறகு அப்பெருமையை பெறவுள்ள முதல் பெண் லியோனர் ஆவார். தற்போது மன்னராக உள்ள 6ஆம் பிலிப் மற்றும் அரசி ரெக்னட்டின் மகளான லியோனருக்கு 20 வயதுதான் ஆகிறது. இந்தியாவின் நம்பர் 1 ரீஃபர்பிஷ்டு கோல்ட் கம்பெனி ரேட் ஃபார் கோல்ட். வெறும் 2% வேஸ்டேஜில் தங்கம் வாங்க ரேட் ஃபார் கோல்டுக்கு கால் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 7390039003 நம்பருக்கு கால் பண்ணுங்க.